சரிங்க, நான் உங்கள்கிட்ட அப்புறம் பேசுகிறேன். வாங்க வாங்க. ஏங்க, நம்ம அம்மா சமுத்திரம் சாமி அமைச்சு வச்சிருக்காருங்க. கையிலோட ஜாதக நோட் கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஏங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சாமியார்கிட்ட நல்ல மாப்பிள்ளை வந்தா சொல்லுங்கன்னு கையிலோட ஜாதக நோட்டு கொடுத்துட்டு வந்தோம் இல்லையா, அதாங்க அடையாளத்துக்கு நோட் அனுப்பி வச்சிருக்காரு. அம்மா வீட்டுக்கு வந்தாங்க, நான் அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்தேன். வணக்கங்க. வணக்கம். வணக்கம். வாங்க உள்ள போய் பேசலாம். வாங்க 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 தம்பி, உட்காருங்க. இருங்க, நான் போய் பொண்ணை ரெடி பண்ணி கொடுத்துறேன். ஏங்க, அதெல்லாம் வேணாங்க. எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? எந்த அலங்காரமும் இல்லாம இப்பதான் பொண்ணை பார்த்தோமே, எங்களுக்கு அதுவே போதுங்க. ரொம்ப திருப்தியா இருக்கு. என்ன ஹர்ஷன்? நல்லதுங்க. ஆனா எங்களை பத்தி எதுவுமே தெரியாம பாதி விஷயத்த சாமியே சொல்லிட்டாரு. மீதி விஷயத்த நாங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓ, நீங்க கப்பல்ல வேலை பாக்குறீங்க. உங்களுக்கு 2 பொண்ணு. மூத்தவ காலேஜ்ல படிக்கிறா, இன்னொரு பொண்ணு ஸ்கூல்ல படிக்கிறா. எல்லாம் எங்களுக்கு தெரியும். சரிங்க. ஆனா எங்களுக்கு உங்களை பத்தி எதுவுமே தெரியாதே. அத நானே சொல்லிடுறேனே. என் பேரு சந்தியா, என் பையன் பேரு ஹர்ஷன். எனக்கு ஒரே பையன். தம்பி எங்க வேலை செய்றாரு? முன்னால ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் அது பிடிக்காம வீட்ல இருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நல்ல வருமானம். மாசம் 80,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிப்பான். வீடு, சொந்த வீடு, மத்த எந்த வசதிக்கும் குறைச்சல் இல்ல. சரிங்க, உங்க வீட்டுக்காரரு? என்னாச்சு? அவரை பத்தி கேட்டா பதில் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க. அந்த ஆள் பத்தி இப்ப எதுக்குங்க பேச? வேண்டாங்க, அவரை பத்தி பேச வேண்டாம். அவர் பேச்ச எடுத்தாலே எனக்கு எரிச்சலா வருது. கோவப்படாத ஹர்ஷா. பொண்ணு கொடுக்க போறவங்க நம்மள பத்தி நாளையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது நியாயம் தானப்பா. என் வீட்டுக்காரரு பெரிய கம்பெனில பெரிய வேலையில இருந்தாருங்க. கம்பெனிக்காரங்களே அவரை ஃபாரினுக்கு அனுப்பிட்டாங்க. நல்ல சம்பாத்தியம், பணம் எல்லாம் அனுப்பி வச்சாரு. கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. யாரு கண்ணுப்பட்டுச்சோ தெரியலங்க. பணம் அனுப்புறத நிறுத்தினது மட்டும் இல்லாம எங்க உறவையும் துண்டிச்சுக்கிட்டாருங்க. ஐயோகிய ராஸ்கல், அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். கொஞ்ச நாளா அவரை தொடர்புக்குள்ள ரொம்ப முயற்சி செஞ்சோம், முடியல. அப்புறம் அப்படி அப்படியே விட்டு போச்சு. ஹர்ஷன் அதுக்குள்ள வளர்ந்து பெரியவன் ஆயிட்டான். அப்பா சம்பாதித்தை விட நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். மெல்ல மெல்ல எல்லாத்தையும் மறந்துட்டோம். மறந்துட்டோன்னு சொல்லாதமா. நீ வேணா மறந்துருக்கலாம், நான் மறக்கல, மறக்கவும் மாட்டேன். சரிப்பா, அமைதியாயிரு. பொண்ணு பார்க்க வந்த இடத்துல எதுக்கு இந்த பேச்செல்லாம்? அதுக்குதான் சொன்னேன் அந்த ஆள் பேச்ச எடுக்காதீங்க. சரிங்க, வருத்தப்படாதீங்க. ஆமா, நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க? சென்னையில. அம்பா சமுத்திரம் சாமி இங்க வந்திருக்காருன்னு தெரிஞ்சதும் அவரை பாக்குறதுக்காக வந்தோம். வந்த இடத்துல கல்யாண பேச்சு நடக்கணும்னு இருந்திருக்கும் போல இருக்கு. இந்த இடம் பொருந்தி வரும், போய் பேசுங்கன்னு சாமி சொன்னதும் நாங்க எதையும் யோசிக்காம உடனே கிளம்பி வந்துட்டோம். சொல்ல போனா இந்த ஊர்ல எங்க சொந்தக்காரி ஒருத்தி இருக்கா. உங்களை பத்தி விசாரிக்கிறதுனா அவகிட்டே விசாரிச்சிருக்கலாம். யாருங்க? எனக்கு அக்கா முறைதா. அவ பேரு பொன்னம்மா. அவளுக்கு ரொம்ப மட்டமான குணங்க. அடுத்தவங்க வாழ்றத பார்த்தா அவளுக்கு பொறுக்காது. எப்படியாவது அதை கெடுத்துன்னு நான் வளைவா. அவளோட குணம் பிடிக்காம தான் அவளோட பேச்சுவார்த்தையை நாங்க வச்சுக்கிறது இல்ல. வெளியிடங்களை பார்த்தா கூட பார்க்காத மாதிரி போயிடுவோம். அப்படி ஒரு விஷயம் அவ. சரி விடுங்க, நல்ல விஷயம் பேச வந்திருக்கீங்க. இதுக்கு தேவையில்லாம அவங்கள பத்தில பேசிக்கிட்டு நீங்க முதல்ல உட்காருங்க. நீ போய் கையில கொட்டு. சரிங்க.
வா கையில. பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லா இருமா. ஒரு நிமிஷம் இருமா. ஹர்ஷா, பொண்ணு அம்சமா இருக்கல்லடா. இங்க பாருங்க, உங்ககிட்ட நேரடியாவே சொல்லிடுறேன், பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இதுக்கு மேல ஒரு பொண்ண என் பையனுக்கு பார்க்கவே முடியாதுங்க. சாமி சொன்ன சம்பந்தம் சோட போலங்கிறது உங்க பொண்ணு பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. உங்களோட சம்பந்தம் வச்சுக்கிறதுல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்க. உங்க அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்களேன். இல்ல, உங்களை போல என்னால உடனே பதில் சொல்ல முடியாது. வீட்டுல பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் என் மாமியார் மாமனோட கலந்து பேசிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை சொல்றேன். தாராளமா கேட்டு முடிவு பண்ணுங்க, எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. என்னங்க, அப்படியே ஜோசியரையும் அம்பாசமுத்திர சாமியும் நேர்ல பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுறது நல்லதுங்க. கண்டிப்பா கேட்கணுங்க. ஹர்ஷா, சாமி 2 பேரும் இருக்காங்களா, இப்ப வரலாமான்னு உடனே போன் பண்ணி கேளுப்பா. இருந்தாங்கன்னா இவங்களே கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். கேக்குறேம்மா. சாமியார் வீடுங்களா? நான் ஹர்ஷன்னு பேசுறேன். நேத்து சாந்தி பூஜை பண்றதுக்காக எங்க அம்மா கூட வந்திருந்தேன் இல்லையா? சாமி கூட எனக்கு ஒரு நல்ல பொண்ணு இருக்குன்னு சொல்லி ஜாதகத்தை கொடுத்தாரு. ஒன்றும் இல்லை, இங்க சாமி சொன்ன மாதிரி பொண்ணு வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிட்டோம். மற்ற விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி அவங்க சாமிங்க 2 பேரையும் பார்த்துட்டா நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதான் சாமியார் இருந்தாருன்னா அவரை வந்து பார்க்கலாமான்னு கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். ஓ அப்படிங்களா? எப்போ வருவாங்க? ஓ சரிங்க, சரி, ஓகே, சரிங்க சரிங்க, நான் போய் பார்க்குறேன். ஓகே. அம்மா, சாமிங்க 2 பேருமே ஊர்ல இல்லையா? ஊர்ல இல்லையா? நேத்து இருந்தாங்களே. இன்னைக்கு காலையில தான் கிளம்பி ரிஷிகேஷ் போயிட்டாங்களாம். ரிஷிகேஷா? ஐயோ, அப்படின்னா வரதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே. அதான் அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க, வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும் சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்க 2 பேரையும் பார்த்து பேசிட்டா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். இல்லைங்க, ஜாதகம் காட்டி பொருத்தம் பார்க்கணும்னா அவங்களுக்காக வெயிட் பண்ண வேணாம். அவங்களே ஒரு ஜோசியரை சஜஸ்ட் பண்ணிருக்காங்க, அவரை பாருன்னு சொல்லிருக்காங்க. அவரும் இங்க லோக்கல்ல தான் இருக்காராம். பேர் கூட ராமலிங்கம்னு சொன்னாரு. அவரை பாக்குறதுனால பார்க்கலாம், இல்லனா அவர் வேண்டான்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியரை சொல்லுங்க, அவரை போய் பார்த்துடலாம். உங்க விருப்பம் தாங்க. சச்சா, இல்லங்க, சாமி ஒருத்தரை பத்தி சொல்றாருன்னா அவர் சும்மா சொல்ல மாட்டாரு. அவர் சொன்ன ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ இப்பவே போய் பார்த்துட்டு வந்துடலாமே, எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு? வாங்க, நம்ம கார்லயே போயிட்டு வந்துடலாம். சரிங்க, அப்படியே செய்யலாம். சரி, அப்போ வாங்க போலாம். கையில் போயிட்டு வந்துடுமா? கையில வீட்டை போட்டிக்க, நாங்க போயிட்டு வந்துடுறேன்னு. ஹலோ வின்ஸ். எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வருவேன்? எவ்வளவு நேரம் உனக்காக காத்துட்டு இருக்கிறது? நீ பண்ணி வச்சிருக்க தில்லு முள்ளுக்கு காத்திருந்தா ஒன்னும் குடிமுழுக்கு போயிடாது. நீ என்னமோ ரொம்ப நல்ல மாதிரி பேசுற. சொல்ல போனா என்னை விட பெரிய தில்லா லங்கடி நீதான். தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு கேள்வி ஏன் லேட்டுன்னு? செத்து போயிட்டதா கதை பண்ணிட்டு வந்திருக்கேன். யாரும் பாத்துறாம பத்திரமா வந்து சேர வேண்டாமா? நியாயமா நான் தான் உன்னை பிளாக்மெயில் பண்ணணும். எப்படி ராஜா பண்ணுவ? பிரவீன் என்ன சாகல, உயிரோட தான் இருக்கான்னு சாமிக்கு நான் தகவல் அனுப்புவேன். அனுப்புனா உடனே பாஞ்சு வந்து புடிச்சு என்ன ஜெயில போட்டு அடைச்சிருவாரா? நான் தப்பிச்சு வந்ததே அந்த ஆளு பிடியில இருந்துதான். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்ன எப்படி காப்பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். சரி சரி, டென்ஷன் ஆகாத. சும்மா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் போட்டு பார்த்தேன். இந்த மாதிரி சேட்டை எல்லாம் இதோட நிறுத்திக்கோ, சரியா? ஒரு சமயம் போல ஒரு சமயம் இருக்க மாட்டேன், புரியுதா? சரி,
ஏதோ மீட் பண்ணணும்னு சொன்னியே, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, அலமு நாளைக்கு நான் தூக்க போறேன், அதை சொல்றதுக்காக தான் நான் உனக்கு கூப்பிட்டேன். எப்படி, எங்க வச்சு? கிராமத்துலயா? இல்ல, கோர்ட்ல வச்சு. கோர்ட்ல வச்சா? ஆமா, அலமு எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல, அதனால அவளை வெளியில கொண்டு வரதுக்காக ஹேப்பியஸ் கார்பஸ் ரிட் போட்டு ஆர்டர் வாங்கிட்டேன். நாளைக்கு அலமுவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்காக அவங்க வீட்டாளுங்க அவளை கூட்டிட்டு வருவாங்க. அந்த சமயத்துல அவளை தூக்க போறேன். எப்படி? மனசுல ஒரு ஐடியா இருக்கு, அதை ஒழுங்கா பிளான் பண்ணிட்டு அப்புறமா சொல்றேன். சரி, அலமுவுக்கு அடுத்து என்ன செய்ய போற? யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல கொண்டு போய் அவளை வைக்க போறேன். அவளுக்கு தாலி கட்டி அவளோட குடும்பம் நடத்த போறேன். அதுக்கப்புறம் இவங்களால என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு நான் வேண்டாம்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தினவங்க அன்னைக்கு மாப்பிள்ள எங்க பொண்ணை கண்ணியாச்சும் காட்டுங்கன்னு கதறி வருவாங்க. சரி, உன் காரியம் ஓகே, ஆனா என் காரியம்? அவங்க என் வழிக்கு வந்துட்டாங்கன்னா அப்புறம் நீ கேட்ட பணத்தை கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்ல. அவங்ககிட்டயே காசை வாங்கி உங்ககிட்ட கொடுத்துட மாட்டானா? பொண்ணை காட்டணும்னா பணத்தை கொடுங்கன்னா கொடுத்துட போறாங்க. 1 கோடி என்ன 2 கோடி வேணாலும் கொடுப்பாங்க. நீ ஏன் கவலைப்படுற? ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா கரெக்டா பண்ணிடுவியா இல்ல ஹெல்ப் ஏதாச்சும் வேணும்? நீ திருட, நான் போலீஸ். கரெக்டா பண்ணிடுவியான்னு எங்கிட்டே தெனாவட்டா கேக்குறியா? அட டென்ஷன் ஆகாத இன்சு. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? காப்பான் பெருசா களவாணி பெருசான்னு. எப்பவுமே களவாணி தான் பெருசு. நீ காப்பான், நான் களவாணி. இப்ப சொல்லு யார் பெருசுன்னு. ஏய், இந்த கேலி எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதன்னு சொன்னல. சாச்சா, நீ நலம தெரியாம அடிக்கடிக்கு சூடாவற இன்சு. இங்க பார், உன் குடுமி என் கையில இருக்கு, அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப நான் என்ன தப்பா கேட்டேன்னு நீ இப்படி குதிக்கிற? உனக்கும் எனக்கும் நடுவுல ஒரு டீல் இருக்கு. அந்த டீல்ல நீயும் நானும் ஈக்குவல் பார்ட்னர்ஸ். அந்த டீலுக்காக நீ ஒரு காரியத்துல இறங்கும் போது நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டேன். அது ஒரு தப்பா? என்ன பார்ட்னர் நீங்க இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு? ஏய், கோர்ட்ல வச்சு அலமு தூக்குறது ஏன் ஏரியா, அதை நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். ரைட், அவ்வளவுதான். ஓகே பார்ட்னர், நீங்களே பாத்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ்வளவு பொருத்தமான 2 ஜாதகங்களை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. அதாவது இந்த பையனோட ஜாதகம் எப்படி இருக்குதுன்னா இந்த பொண்ணோட ஜாதகத்துக்காகவே ஸ்பெஷலா எழுதுனது மாதிரி அவ்வளவு கச்சிதமா இருக்குதுங்க. கல்யாணத்துக்கு ஜாதக பொருத்தம் பார்க்கணும்னா பொதுவா 12 பொருத்தம் இருக்குதுங்க. இந்த 12ல முக்கியமா பார்க்க வேண்டியது 5 தாங்க. இந்த 5 பொருத்தம் இருந்தாலே போதும், இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஆனா பாருங்க, உங்க பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் 10 இல்லங்க 11 பொருத்தமும் கச்சிதமா இருக்குதுங்க. இந்த பொண்ணோட ஜாதகம் இருக்கே தெய்வாம்சம் உள்ள ஜாதகங்க. தெய்வ அனுகூலம் இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஜாஸ்தி. எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் சரி, அத்தனை சிக்கல்கள்ல இருந்து இந்த பொண்ணை தெய்வம் காப்பாத்திரும். அதுக்கு ஒரு சரியான ஆளை தெய்வமே அனுப்பி வச்சிருக்கு. அந்த மாதிரி தெய்வத்தால அனுப்பி வச்ச மாப்பிள்ளை தான் இந்த மாப்பிள்ளைங்க. மாப்பிள்ளையோட ஜாதகத்தை பத்தி சொல்லணும்னா மாப்பிள்ளை எமகாதங்க. ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா யாரு தடுத்தாலும் சரி சாதிக்காம விட மாட்டாருங்க. ஒரு விஷயத்தை வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எல்லாம் அவருக்கு தெரியுங்க. அந்த மாதிரி ஒரு கெட்டிக்காரருங்க. ரொம்ப அருமையான யோக ஜாதகங்க. வருங்காலத்துல இப்ப இருக்கிறத காட்டிலும் பெரிய இடத்துக்கு போயிடுவாருங்க. இவங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ஜாதக ரீதியா எந்த பிரச்சனையும் இல்லையே. என்னங்க இப்படி கேக்குறீங்க? அதைத்தானே இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பையனுக்குனே பிறந்தது மாதிரி இருக்குதுங்க இந்த பொண்ணோட ஜாதகம். இன்னும் சொல்லிடுறேங்க, இந்த பொண்ணோட ஜாதகப்படி இன்னும் 3 மாசத்துக்குள்ள இந்த கல்யாணத்தை முடிச்சாகணும். ஆமாங்க, எங்க ஜோசியர் சாமி கூட அதான் சொன்னாரு. பாத்தீங்களா,
ஒழுங்கா ஜோசியம் பாக்குற யாரா இருந்தாலும் அப்படித்தாங்க சொல்லுவாங்க. ஏங்க நாங்களும் அங்க பேசுறோம், ஜாதகம் பேசுதுங்க. அதுல என்ன இருக்கோ அதைத்தாங்க நாங்க அப்படியே சொல்றோம். இதுக்காக நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி யோக ஜாதகத்தோட இந்த 2 பேரையும் படைச்சான் பாருங்க அந்த கடவுள், அவனுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த யோக ஜாதகத்தை அச்சு பெசகாம கச்சிதமா எழுதினாம பாருங்க அந்த ஜோசியனுக்கு நன்றி சொல்லுங்க. இங்க பாருங்க, 3 மாசத்துக்குள்ள கல்யாணம் நடக்கணும்னு சொன்னதுக்காக டைம் இருக்குதுன்னு விட்டுறாதீங்க. எவ்வளவு சீக்கிரத்துல முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல இந்த கல்யாணத்தை முடிச்சிருங்க. அப்பதாங்க உங்களுக்கு நல்லது. கண்டிப்பாங்க, நீங்க சொன்ன விஷயத்துல நான் மனசுல வச்சுக்கிறேன். வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட கலந்து பேசிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல தகவலை சொல்றேன். நல்லதுங்க, கல்யாணம் அமோகமா நடக்கும். உங்க பொண்ணோட கல்யாண வாழ்க்கை யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அற்புதமா இருக்கும். இந்தாங்க ஜாதகம். ஐயோ நீங்க இருங்க ஹர்ஷா, நீ கொடுப்பா. வாங்க நம்ம வெளியில பேசிட்டு இருக்கலாம். சரி வரேங்க. என்ன தம்பி, நீங்க எதிர்பார்த்தது மாதிரி சொன்னேனா? பிரமாதமா சொன்னீங்க. நீங்க எதிர்பார்க்காததுக்கு மேலேயும் நல்லபடியா சொன்னேனா? புரியுது. வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் வாப்பா, நான் சரி பண்ணி தர்றேன். மனுஷனை தான் கடவுள் உருவாக்குறானே தவிர அவனோட ஜாதகத்தையே நாங்க தானே உருவாக்குறோம். எதுவா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம், தைரியமா வாங்க. சரிங்க, நான் வரேன். கிளம்பலாமா? சரிப்பா, மாமாவையும் அத்தையும் அவங்க வீட்டுல இறக்கி விட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்பி. என் வீடு இங்க பக்கம் தானே, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம கஷ்டம். நான் நடந்து போய்க்கிறேன், நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க, உங்க மாமனார் மாமியார் கிட்ட எல்லாம் கலந்து பேசுங்க. உங்க எல்லாருக்கும் சம்மதம்னா அதுக்கப்புறம் நீங்க எங்க வீட்டுக்கு வரணும், அதான் முறை. சரிங்க. நான் என் வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட கலந்து பேசுற ஒரு நல்ல முடிவா சொல்றேன். அதான் உங்க ஃபோன் நம்பரும் அட்ரஸ் என்கிட்ட இருக்கு இல்லையா, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நல்லபடியா முடியணும். சரிங்க, நாங்க கிளம்புறோம். வரேங்க. சரிங்க, வரேங்க. போயிட்டு வாங்க. வரோம். சரிப்பா. வணக்கம் இன்சு. வாடா களவாணி. என்ன இன்சு, காலையில தானே சந்திச்சோம், மறுபடியும் என்ன சந்திக்கணும்னு என்ன எதுக்கு வர சொன்ன? அடிக்கடிக்கு என்ன சந்திக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுற போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாளைக்கு கோர்ட்ல வச்சு அலம தூக்க போறேன்னு சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். அதுக்கு பிளான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சரி, அதுக்கு எதுக்கு என்ன வர சொன்ன? அதுல நான் பண்ண வேண்டிய காரியம் ஏதாச்சும் இருக்கா? நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல. பின்ன எதுக்காக என்ன வர சொன்ன? என்னால அலமுவை கரெக்டா தூக்க முடியாதுன்னு சந்தேகப்பட்டல, அதான் என் பிளான் எவ்வளவு பக்கான்னு உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். ஓ சரி சொல்லு, உன் பிளான் என்னன்னு நானும் கேக்குறேன். நாளைக்கு அலமுவை அவங்க பேரண்ட்ஸ் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. சரி, அலமுவை வெளிப்படையா கூட்டிட்டு வந்தா அவ உயிருக்கு ஆபத்து, அதனால அவளை கூட்டிட்டு வர முடியாது. வேணும்னா அட்வொகேட் கமிஷனர் போடுங்க, அலமுவை அவர்கிட்ட மட்டும் காட்டிடுறேன்னு அவங்க வக்கீல் சொன்னாரு. ஜட்ஜி அதை ஒத்துக்க முடியாது, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாரு. வேணும்னா அலமுவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அலமுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. அது உனக்கு சிக்கலாச்சே இன்சு. கோர்ட்ல அலமுக்கு அவ்வளவு போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருந்தா உன்னால எப்படி அலமுவை தூக்க முடியும்? சொல்றேன் கேளு, என் பிளானே போலீஸை வச்சுதான். என்ன செய்ய போற? அலமு கோர்ட்ல வந்து இறங்குனதும் பாதுகாப்புக்காக போலீஸ் அவனை சுத்திரும். சரி, அதுக்கப்புறம் அவ அவங்க ஆளுங்களோட வர முடியாது, போலீஸோட தான் கோர்ட்டுக்குள்ள வர முடியும். சரி, இதுல நீ எந்த இடத்துல இறங்க போற? நான் இறங்க போறதே இல்ல, நான் பாட்டுக்கு சாதுவா நல்ல புள்ளியா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கோர்ட்டுக்குள்ள இருப்பேன். அப்போ அலமுவை யார் தூக்க போறாங்க? என் ஆளுங்க தான் தூக்குவாங்க. எப்படி? அலமுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற போலீஸ் டீம் என்னோடதுதான். அலமுவை பாதுகாப்பா கூட்டிட்டு போகும்போது அதுல ஒரு 4-5 பேரு அலமுவை நைஸா வேற பக்கம் கூட்டிட்டு போய் அலமுவோட எஸ்கேப் ஆயிடுவாங்க. அது எப்படி பாயிண்ட்ஸ்? யாராச்சும் பாத்திர மாட்டாங்களா? என் ஆளுங்க எல்லாருமே நல்ல உயரம், அலமுவை சுத்தி நின்னாங்கன்னா நடுவுல அலமு இருக்கிறதே மத்தவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அலமுவை சுத்தி நிக்கிற என் ஆளுங்க அலமுவோட சேர்ந்து தனியா விலகினாங்கன்னா பாக்குறவங்களுக்கு இவங்க ஒதுங்கிறது மட்டும் தான் தெரியும், இவங்களுக்கு மத்தியில் இருக்கிற அலமு தெரியவே மாட்டா. மத்த போலீஸ் டீம் கோர்ட்டுக்குள்ள வரும், அவங்க கிட்ட அலமு இருக்க மாட்டா. யாரும் என் மேல சந்தேகப்படவே முடியாது, ஏன்னா நான் அங்கேயே தானே இருப்பேன். சரி, அலமுவை காணங்கிறத வச்சே என்னுடைய கேஸை நான் என்ன கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணிடுவேன். அலமுவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்காம அவங்க அப்பா, அண்ணன், அக்கா புருஷன் 3 பேருமா சேர்ந்து அலமுவை ஆணவ கொலை பண்ணிட்டாங்கன்னு கிளப்பி விடுவேன். அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும், அவங்களும் மாட்டிக்குவாங்க.
அவங்கள விசாரிக்கிறதுக்கும் அலமுவை தேடுறதுக்கும் ஜட்ஜி உத்தரவு போடுவாரு. அலமு கிடைக்க மாட்டா, அவங்களும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. நான் ஜாலியா லீவ் போட்டுட்டு அலமுவோட குடும்ப நடத்த போயிடுவேன். இதுதான் என் திட்டம். எப்படி, ஓகேவா? ஓகேதான். ஆனா ஒரு வேளை உன் பிளான் சொதப்பல் ஆயிடுச்சுன்னா? என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் நான் முட்டாள் மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்க. இன்சு அமைதி இன்சு. இப்போ நீ இருக்கிற நிலைமைக்கு உனக்கு தேவை வேகம் இல்ல, விவேகம். இப்போ உன் திட்டத்தை விமர்சனம் பண்றதோ அதை கேலி பண்றதோ ஏன் நோக்கம் கிடையாது. ஒரு வேளை ஏதாச்சும் மிஸ் ஆகி பிளான் சொதப்பல் ஆயிடுச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் பிளான் ஏதாச்சும் வச்சிருக்கியான் தான் நான் கேட்டேன். ஆல்டர்னேட்டிவ் பிளான் எல்லாம் எதுவும் தேவையில்லை. என்னுடைய பிளான் சொதப்பவே சொதப்பாது. ஒரு வேளை சொதப்பிடுச்சுன்னா? ஏய் பொறுமை இன்சு, பொறுமை. நம்ம ஒரு வேலையில இறங்கும் பொழுது எதிராளி எப்படிப்பட்டவங்கிறதையும் கொஞ்சம் யோசிக்கணும். உன் எதிராளி யாரு? அலமுவோட அப்பா. அவர் என்ன சாமானியப்பட்ட ஆளா? இல்ல, ஒரு போலீஸ்காரனா உன்னாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பொண்ணை பத்திரப்படுத்தி வைக்கிற கெட்டிக்காரன். இந்த கோர்ட் ஆர்டர் மட்டும் இல்லன்னு போய் அலமுவை நீ எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிற? நேவர். சோ உன்னோட எதிரி வலுவான ஆளு, பிரைன் உள்ள ஆளு. உனக்கு சமமா அவரு காய் நகர்த்துறாரு. உன் குணம் என்னங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுனாலதான் நீ எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு தெளிவா தெரிஞ்சு பக்காவா காய் நகர்த்துறாரு. நேத்து அலமுவை தேடுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போலீஸ் அனுப்புனீங்க. அந்த மாதிரி ஒரு வேலையை செய்வன்னு கரெக்டா கெஸ் பண்ணி உன்னோட ஹையர் அபிஷியலை வச்சே உன்ன அவர் மடக்கல. அந்த மாதிரி ஒரு வேலையை நாளைக்கே செய்ய மாட்டாருங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அப்படி எடக்கு முடக்க ஏதாவது செஞ்சு வச்சாருன்னா நாளைக்கு உன் பிளான் எப்படி சக்சஸ் ஆகும்? அதத்தான் நான் கேக்குறேன். சரி, இப்ப நான் சொல்றேன். நாளைக்கு உனக்காக அலமுவை தூக்குறதுக்கு நான் ஒரு பக்கா பிளான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தேவையில்லை, என்னுடைய பிளான் பக்கா பிளான் தான். அதை என்னால சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்ட முடியும். சந்தோஷம் தான் இன்சு. நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்து முடிஞ்சிட்டா சந்தோஷம் தான். ஆனா ஒரு வேளை சொதப்பிடுச்சுன்னா நான் என்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்காக இல்ல, உனக்காக. உனக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றதுக்காக. ஓகே? எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நீ இவ்வளவு தூரம் மெனக்கெடுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா என்னோட பிளானை வெற்றிகரமா முடிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி இன்சு, உன்னோட பிளான் நடக்கட்டும். என்னோட வாழ்த்துக்கள். வரேன்.